நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மொற பையனா இருந்தா மட்டும் போதாது ராதா. ரெண்டும் கெட்டானா இருந்தாலும் உதவாக்கரையா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். சொத்து சுகம் இருந்தா. அதுக்கு எனக்கு சொத்து இல்லையே. இல்லாத சொத்தை உருவாக்கணும்டா. அப்பதான் ஒரு ஆம்பளை ஆவான். திருடியோ பிச்சை எடுத்தோ கொள்ளையடிச்சோ பணக்காரனா ஆகணும். அப்போ ரேணுகா மட்டும் இல்ல, ரேணுகா மாதிரி நிறைய பொண்ணுங்க உன்னை தேடி வருவாங்க. அதுக்கு எனக்கு எப்படி திருடுறதுன்னு தெரியாது மாமி. அத நான் சொல்லி தரேன், நீ இங்க வா. அரண்மனை நிலவரையில கோடி கணக்குல ஆபரணங்கள் இருக்கு. அது நிலவரையில தானே? அந்த நிலவரைய திறந்து அதுல இருக்கிற எல்லா ஆபரணங்களையும் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு நான் உதவி செய்யறேன். அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ரேணுகா கிடைக்கணும்னா அந்த ஒரு வழிதான் இருக்கு. அப்படின்னா நான் செய்யறேன். கெட்டிக்கார. ஆனாலும் அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு இல்ல. அது ஏன்? விசாரிக்கும் போது மாட்டிக்கிட்டேன்னா நான் தான் அங்க கொள்ளையடிச்சேன்றத விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிடணும். அந்த நாடோடி பையன் இருக்கான்ல வேலு, அவன் தான் நிலவரைய திறந்து ஆபரணங்களை எடுத்துக்கிட்டு போனதை பார்த்ததா நாம சொல்லணும். நல்ல யோசனையா இருக்க மாமி. வேலுவுக்கு மல்லிகாவும் உடந்தேன்னு சொல்லணும். சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படியா சொல்லணும்? ஆமாண்டா, நாம தப்பிக்கணும்ல. தப்பிச்சு ரேணுகாவை கல்யாணம் பண்ணி நீ ஊர்ல போய் ராஜா மாதிரி வாழ வேண்டாம்? அப்ப நீங்க? நானும் கூட இருப்பேன்டா, மகாராணி மாதிரி வாழறதுக்கு. இதையெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலவரைய திறக்கிறதுக்கு சாவிய கொடுங்க மாமி. செஞ்சு தரேன், கூடிய சீக்கிரமே செய்யறேன். வா போலாம். என்னங்க, அந்த காரியஸ்தன் எதுக்காகங்க? கோயில் அன்னதானம் பிராமணர்களுக்கு மட்டும்தானே சொன்னாரு? அத பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வரவங்களுக்கெல்லாம் 2 வேளை சாப்பாடு கொடுக்கணுங்கிறது தானே ஐதீகம். இந்த தேசத்துல பிராமணர்கள் மட்டுமே பக்தர்கள் இல்லையே, மத்தவங்களும் இருக்காங்கல்ல. இங்க நடக்கிறத வச்சு பார்க்கும்போது உண்மையான பக்தியோட இங்க அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணல. அழாத. அடடடடடா. அது அப்படித்தானே. காலம் கடக்கும் போது ஆச்சாரங்கள் எல்லாம் வெறும் சடங்கா மாறிடும். அதனால முன்ன கடைப்பிடிச்சுக்கிட்டு இருந்த ஆச்சாரங்களோட பரிசுத்தம் இல்லாமலும் போயிடும். அது மட்டும் இல்ல, அன்னதான நேரம் ஆச்சு, ஒரு சாதுவை கூட கோயில் பக்கத்துல பார்க்கவே இல்லையே. எதுவா இருந்தாலும் நேர்ல பார்த்தாதான் நமக்கு எல்லாம் புரிய வரும். வா, சீக்கிரமா கோயிலுக்கு போலாம். என்னடா அழாதம்மா. என்ன என்னங்க அது? அங்க என்னமோ நிறைய பேர் கூடி நிக்கிறாங்க. தெரியல, வா விசாரிச்சு பார்க்கலாம். என்ன எல்லாரும் இங்க கூடி நிக்கிறீங்க? நாங்க இங்க அன்னதானத்துக்கு வந்திருக்கோம். அன்னதானத்துக்கு வந்துட்டு எதுக்காக இப்படி கோயிலுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? மிச்சம் இருக்கிற சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படி வர சாப்பாட்டை நாங்கள் எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடணும்னு தான் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க மகாராஜா. ஆனா நாங்க இந்த கோயிலை பத்தி அப்படி கேள்விப்படலையே. பசியோட வர ஒவ்வொரு பக்தருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டாதான் இந்த அன்னபூர்ணி தேவி சந்தோஷப்படுவான்னு கேள்விப்பட்டோம். என்னோட சின்ன வயசுலயும் அந்த மாதிரி தான் நடந்தது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அந்நிய தேசத்துல இருந்து வந்து மகாராஜா கிட்ட ஏதோ சொல்லி கோயிலோட நிர்வாகத்தை கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஏழை ஜனங்க எல்லாம் வெளியே நிக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க எல்லாரும் இப்போ மகாராஜாவுக்கு வேண்டியவங்களாயிட்டாங்க. அப்படி அன்னதானம் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற விருந்தா மாறிடுச்சு. தேவியோட உண்மையான பக்தர்கள் அந்த பெரியவங்க சாப்பிட்ட மிச்சம் மீதி சாப்பிடுற நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. ஆமாங்க, நாங்கெல்லாம் ஏழைங்க இல்லையா, என்ன செய்ய முடியும்? பசிக்கு வேற வழி இல்லாதனாலதான் நாங்க இப்படி மிச்சம் மீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சோறு சாப்பிடும்போது பசி கொஞ்சமாவது அடங்கும். ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் மட்டும் அடங்கவே அடங்காது. தன்னோட பிள்ளைகள் மாதிரி இந்த தேச மக்களுக்கு பசியார அன்னத்தை போட்ட அம்மா தான்
இந்த கோயில் எங்க குடியிருக்கா. அதே அம்மாவோட சன்னதியில் வச்சு எங்கள் சாப்பாட்டில் உப்புக்கு பதிலாக கண்ணீரை சேர்த்து நாங்கள் சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அகங்காரமா இருக்கிற சில பேர் தங்களோட சுயநலத்துக்காக தேவி கிட்ட காட்டுற வஞ்சனை இது. எல்லாரையும் தன் பிள்ளைகளா நினைக்கிற தேவியோட கோயில்ல தங்களுக்கு மட்டுமே எல்லாம் சொந்தன்னு பிரச்சாரம் பண்ற சில பேர் கடவுளுக்கு எதிரானவங்க தான். நல்ல மனசு இருக்கிறதுனால நீங்க இப்படி சொல்றீங்க. அதனால எங்களோட நிலைமை மாறப்போறது இல்லையே. மாறணும், மாறியே தீரணும். நாங்க தீர்த்த யாத்திரைக்காக வந்திருக்கோம். தீர்த்த யாத்திரைக்கு வரும்போது நல்ல காரியம் தானே செய்யணும். உங்க எல்லாரோட கண்ணீரையும் துடைக்கிறது தான் இந்த கோயில் சன்னிதானத்துல செய்யற பெரிய நல்ல காரியம்னு நான் நம்புறேன். உங்களோட விஷயத்துல ஒரு முடிவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கோயில்ல இருந்து போவேன். வா உனிமையா. அம்மா அன்னபூர்ணேஸ்வரி. மகமாயி, காரிஸ்தரே, இப்படி வாங்க. எங்க நீங்க சொன்ன ஆளுங்க? கோவில் குளத்துல குளிச்சு தயாராகி வந்துட்டு இருக்காங்க. ஓ, இந்த தேசத்தை விட்டு வெளியில போய் குளிக்க போயிருக்காங்களா என்ன? ஆமா, நாங்க எவ்வளவு நேரமா இந்த இலை முன்னாடி உட்கார்ந்து காத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. நீங்க அவர்கிட்ட சொல்லலையா இங்க சாப்பிட வர்றதெல்லாம் எங்களை மாதிரி பெரிய மனுஷங்கன்னு? சொன்ன. ஓ, அப்படியும் நேரம் கழிச்சு வர்றாங்கன்னா அது அகங்காரம் தானே? வந்திருக்கிறவரு உதேஸ்வரம் தேசத்து மகாராஜா. அதனால என்ன? இதை எத்தனை தடவை என்கிட்ட சொல்லுவ? ஒரு நாட்டோட மகாராஜாவா இருந்தாலும் மத்தவங்களை காக்க வைக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். அப்படி ஒரு ஆளுக்காக நாங்க எல்லாரும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. காரியஸ்தரே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க மகாராஜா. சுவாமி, இவங்க தான் நான் சொன்ன மகாராஜாவும் மகாராணியும். நல்லா தெரியுது. மகாராஜா, இவர் தான் மார்த்தாண்ட சுவாமிகள். இங்க இருக்கிற மேல் ஜாதிக்காரங்களுக்கு குருவா இருக்காரு. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டை ஆள்ற மகாராஜாவுக்கும் நான் தான் குரு. அரசியல்லையும் சொந்த விஷயங்கள்லயும். அப்படின்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க குருங்கிறதுனால தான் கேக்குறேன். சொல்லுங்க. அன்னதானத்துக்கு வரவங்கள பிச்சை கேட்டு வரவங்க மாதிரி நடத்தலாமா? கூடாது. அன்னதானம் மகாதானம் இல்லையா? அப்படின்னு சொன்னா அன்னதானத்துக்காக வந்த பக்தர்களை ஆச்சாரப்படி அவங்கள வரவேற்று உட்கார வச்சு அன்னதானம் செய்யணும் இல்லையா? இது என்ன பள்ளிக்கூடமா என்ன? அன்னதானத்தை பத்தி இவ்வளவு சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க பிராமணர்கள் எல்லாருக்கும் குருன்னு தானே சொல்ல வரீங்க? அது நானா எடுத்துக்கிட்ட உரிமை இல்ல. இந்த நாட்டை ஆள்ற மகாராஜா எனக்கு கொடுத்த ஒரு அதிகாரம். அப்படின்னா நீங்க இங்க இருக்கும் போதே தலைமுறை தலைமுறையா இங்க கடைப்பிடிச்சுக்கிட்டு வந்த ஒரு தர்ம காரியம் தடப்பட்டிருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? பசி தாகத்தோட அன்னதானத்துக்கு வந்த பக்தர்களை பிச்சைக்காரங்களை போல வெளியில நிறுத்தி வச்சிருக்கீங்க. அப்புறம் உண்மையான பக்தர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சில பேரு இங்க உட்காந்து ஆடம்பரமா விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க? என்ன சரிதானே? இங்க எது சரிங்கிறத நான் தான் தீர்மானம் செய்யணும். அதை நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னு சொன்னா உங்களோட அபிப்பிராயப்படிதான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா?
ஆமா, இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். தர்ம விதிப்படி கோயிலுக்கு வெளியில நின்னுகிட்டு இருக்கிற ஏழைகளுக்கு ஒரு வேளையாவது வயிறார சாப்பாடு போடுறது தானே உண்மையான அன்னதானமாகும். இங்க இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத நான் தீர்மானம் செய்வேன். என்னோட தீர்மானம் பிடிக்காதவங்க இங்க இருந்து கிளம்பலாம். சரி, அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். நான் எங்க போறேங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த தேசத்து மகாராஜாவை பார்க்க. அன்னதானங்கிறது பிராமணர் விருந்து இல்லைன்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக. தேவி அன்னபூர்ணேஸ்வரியோட கோயில்ல நடக்கிற இந்த அநியாயம் இதுக்கு மேலையும் தொடரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக. காரேஸ்வரே, இந்த மகாராஜாவுக்கு புரிய வைங்க. அங்க இருக்கிற ஏழைங்களுக்கும் சாப்பாடு போடுறோம். நீங்க சாப்பிட்ட மிச்ச மீதி தேவையில்லை. அப்புறம் அவங்களுக்கு விருந்து உபச்சாரமா பண்ண முடியும். இருக்கிற சாப்பாட ஒரே இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்றேன். மகாராஜா, இந்த விஷயத்தை பத்தி நாம சாவகாசமா உட்கார்ந்து பேசலாம். நாம இந்த மாதிரி பேசி நேரத்தை வீணடிக்கிறதுனால வெளியில நிக்கிற ஏழைகள் பசியால கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு சாப்பிட உட்காருங்க. அந்த ஏழைகளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்களேன்னு நான் இப்ப சாப்பிட ஒத்துக்கிறேன். மணிமயா, உட்காரு. உட்காருங்க. இங்க சாதம் கொண்டு வர. பரிமாறத நிறுத்திட்டு முதல்ல எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா. உண்மையான பிராமணர்கள் சொல்லிட்டு எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க பாரு. உண்மையா சாப்பாடியே பார்க்காத மாதிரி சாப்பிடுறாங்க. குழம்பு வரதுக்கு முன்னாடி பொரியல்லையே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்படியே அன்னதானத்துக்கு வருவாங்க? பந்தியில எல்லாம் பரிமாறின பிறகு தேவியை நினைச்சு வணங்கிட்டு தானே சாப்பிடணும். ஏழைங்களுக்கு கொடுக்காம இவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. விடுங்க, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்ல, சாப்பிடாம எழுந்து போகணும்னு தான் தோணுது. அப்படி போனா அன்னதானம் தடைப்பட்டுருங்க. வெளியே நிக்கிற அப்பாவிங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடும். இங்க பாருங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாயசத்தை எடுத்து வாங்க. பாயாசம் பிரமாதம். ஆமா ஆமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பால் பாயாசத்தை வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. மீதி இருக்கிறத ஒரு பாத்திரத்துல நிரப்பி எங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த இலையில ஊத்துங்க.
என் இலையிலையும் நல்லா ஊத்துங்க. இன்னும் நிறைய ஊத்துங்க. பிரமாதம் பிரமாதம். சீக்கிரமா வாங்க. இங்க வை. ஏய், நில்லு. யாரும் உள்ள வரக்கூடாது. அங்கேயே நில்லுங்க. இப்படி கூட்டமா வந்தீங்கன்னா யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது. நான் சொல்றத கேட்கல, இந்த சாப்பாடு மொத்தத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. சொன்னது கேட்கலையா? நாங்க இங்க இருந்து போற வரைக்கும் ஒருத்தரும் பாத்திரம் பக்கத்துல வரக்கூடாது. அங்கேயே நில்லுங்க. வாங்க. பாத்தீங்களா மகாராஜா, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு? பசியால இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. பிறகு எப்படி இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு உட்கார வைக்கிறது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்த்தாண்ட சுவாமிகள் சொன்னது உண்மைதான். இல்ல, உங்களோட நடவடிக்கையால தான் இந்த அப்பாவிங்க எப்பவும் சுத்தபத்தம் இல்லாம இருக்காங்க. என்ன மகாராஜா அப்படி சொல்றீங்க? மிச்சம் மீதி சாப்பிட வந்தவங்களுக்கு சுத்தபத்தம் தேவையில்லையே. உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்கன்னா அவங்களும் சுத்தபத்தத்தோட வந்திருப்பாங்க இல்லையா? அப்படின்னு எனக்கு தோணல மகாராணி. தோணணும். குடிமக்கள் நல்லவங்களா மாறணும்னா ஆட்சி செய்யறவங்களும் நல்லவங்களா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னா எல்லா மனித உயிர்களையும் மதிக்க தெரிஞ்ச ஒரு நல்ல மனசு வேணும். இவங்க கிட்ட என்னதான் நாம நல்லவங்களா இருந்தாலும் அவங்க சரியாக வாய்ப்பே இல்ல மகாராஜா. சரியாவாங்க. அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது அவங்க கிட்ட நீங்க அன்பா நடந்துக்கணும். அப்படி செஞ்சா நீங்க சொல்றது எல்லாம் அவங்க அன்போட ஏத்துப்பாங்க. அதை இப்பவே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் கோயில் வீட்லயே உட்காந்து அன்னதானம் சாப்பிடலாம். அதனால நீங்க எல்லாரும் குளிச்சிட்டு சுத்தமா வரணும். ஏதாவது அசுத்தமா இருக்கிறவங்க கோயிலுக்குள்ள வராம இருக்கணும். அவங்களுக்கான சாப்பாடு கோயிலுக்கு வெளியில பரிமாறப்படும். நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நடக்குமா? நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் எப்பவும் சொல்லுவேன். வாங்க. என்ன நடந்தாலும் என்னோட வாக்க நான் காப்பாத்துவேன். ஆனா நான் சொன்ன விஷயத்த நீங்க எல்லாரும் கடைபிடிக்கணும். நிச்சயமா மகாராஜா, நாங்க எல்லாரும் சுத்தமா குளிச்சிட்டு தான் இந்த அன்னதானத்துக்கே வருவோம். அப்படின்னா கோயில் வீட்டுல ஒன்னா உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இங்க இருந்து போலாம். எங்களை மாதிரி ஏழைகளை காப்பாத்த வந்த இந்த மகாராஜாவை நீங்க தான் காப்பாத்தணும்.